பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கிரியை செய்வதில் ஓய்ந்திராத கர்த்தர். ஆதார வசனம் ஏசாயா 26:12. கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. தேவஜனங்களே, தேவன் மனுக்குலத்துக்காக சகலத்தையும் படைத்தார். அவர் படைத்து உண்டாக்கின அனைத்து நமக்காகவே. இத்தனையும் படைத்து உண்டாக்கி விட்டுத்தான் நம்மை உண்டாக்கினார். குழந்தையாக உண்டாக்கவில்லை. வளர்ந்த மனிதனாக மனுஷியாக ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார். சகலத்தின் மீது அதிகாரம் கொடுத்தார். ஆதியாகமம் 1:28. இந்த அதிகாரம் வல்லமையும் மனிதனுடைய சுயத்தை எழுப்பி வேறு திசையில் போய்விடக்கூடாது. தான் அமைத்து கொடுத்த அத்தனையும் அவன் அனுபவித்து மட்டுமல்ல, அதற்கு மேலான தம்முடைய உறவிலே நிலைத்திருக்க வேண்டும். இதெல்லாம் நமக்கு கொடுத்த சமாதானங்கள், நிறைவு. இதை நாம் இழந்துவிடக்கூடாது என்பதற்காக கட்டளை கொடுத்தார். எல்லாம் செய்யலாம், இதை புசிக்கக்கூடாது என்று. வேதத்தில் உள்ள கட்டளைகள், பிரமாணங்கள், நியமங்கள் யாவையும் செய்யுங்கள், பிழைப்பீர்கள், செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுவது நம்மை அடிமைப்படுத்த அல்ல, மிரட்டுவதற்கு அல்ல. நாம் சமாதானத்தை இழந்துவிடக்கூடாது என்ற கரிசனத்தினாலேயே கொடுக்கப்பட்டது. அடுத்து, சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ளுங்கள், பிசாசிற்கு இடம் கொடாதிருங்கள். எபேசியர் 4:27 என்று கட்டளையிட்டார். இவன் நம் சமாதானத்தை கொள்ளை கொண்டு போய் விடுவான், பிசாசு என்பது அவருக்கு தெரியும். கர்த்தர் ஆசீர்வாதங்களை, சமாதானத்தை, ஜீவனை, ரட்சிப்பை இவைகளை நமக்கு கட்டளையிடுவது மட்டுமல்ல, அவைகளை காத்து கொள்ள ஆலோசனையும் தருகிறார். யோவான் 10:10. இவைகள்தான் அவர் நமக்காக செய்யும் கிரியைகள். இவைகளை நாம் நமக்காகவே செய்து கொள்ள முடியாது. சகலத்தையும் படைத்தார் நமக்காக. முதல் கிரியை காத்து கொள்ள, நிரந்தரமாக அவரோடு இருக்க கட்டளையிட்டார். மீறினது மனுக்குலம். அப்படியே விடவில்லை, மறுபடியும் சேர்த்து கொள்ள, மீட்டு கொள்ள ஒரு புதிய வழியை உண்டாக்கினார். இதற்கு தேவதூதர்களை பயன்படுத்தவில்லை. தன் ஒரே பேரான குமாரனையே ஜீவப்பலியாக ஒப்பு கொடுத்து கல்வாரிலே சகலத்தை செய்து முடித்தார். இது அவர் நமக்காக செய்த முடித்த கிரியை. புதிய உடன்படிக்கை, இரத்த உடன்படிக்கை நம்மோடு பண்ணினார். இதை அவர் மீறுவதே இல்லை. சங்கீதம் 89:34. 2 கொரிந்தியர் 5:17 படி, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டால் இருந்தால் பழையவர்கள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாகின. இதை ஏற்படுத்தி கொடுத்தார். வட்டமிட்டு காட்டினார், வெளிச்சமிட்டு காட்டினார். இது ஆசீர்வாதம், புது கிரியை. இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பஞ்சிலும் வெண்மையாக்கிவிட்டார். இனி நான் நம்முடைய கடந்த கால அழுக்கு குப்பைகளை நினைக்க வேண்டியது இல்லை. பயப்பட தேவையில்லை. கில்ட் கான்சியஸ் அவசியம் இல்லை. ஏசாயா 43:25, சங்கீதம் 32:1-2-5 இந்த வசனங்களில் பாருங்கள். பாவத்தை முற்றிலும் நீக்கினது மட்டுமல்லாமல் நினையாமலும் இருப்பேன் என்றார். அதற்கு தக்கதாக நான் செய்வதும் இல்லை என்றார். நமக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லைங்க. நாம் நித்திய ஜீவனை அடைய தகுதியுள்ளவராய் ஆக்கிவிட்டார். எப்பேற்பட்ட கிரியை! எல்லாம் நமக்காக அவர் செய்த கிரியைகள். அதோடு அவர் நிறுத்தி கொள்ளவில்லை. நாம் தினந்தோறும் வெற்றி வாழ்வு வாழ வேண்டும், அவர் சம்பாதித்து கொடுத்த சமாதானத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக, சாட்சியுள்ள வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக, நமக்கு உதவி செய்ய, வழி நடத்த, பலப்படுத்த, ஞானம் கொடுக்க தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரையே நமக்குள் நிரப்பியுள்ளார். அவர் திருத்துவத்தின் 3வது நபர். அவர் சகல வல்லமையோடும் ஆயத்தத்தோடு நமக்குள்ளே வாசம் செய்கிறார். இது நமக்காக அவர் செய்த ஒப்பற்ற கிரியை. ஏன் இவர் வேண்டும்? நமது மாமிசமே நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும். அடுத்து, சாத்தானின் தந்திரங்க கிரியைகள், மாமிச கிரியைகள், சாத்தானிய கிரியைகளை அழித்து அற்புத வாழ்வு, விசுவாச வாழ்வு வாழவே அவர் நம்மோடு இருக்கிறார். மாமிச கிரியைகளில் நம்மளால் தடுக்க முடியாது. சாத்தானுடைய கிரியைகளும் சொந்தமாக தடுக்க முடியாது. இந்த 2ஐயும் மேற்கொள்ளத்தான் ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். கிறிஸ்துவின் சிந்தையை நமக்குள்ள வைக்கவே ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். கிறிஸ்துவை போல மாற்றவே இருக்கிறார். நாம் அற்புத வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காகவே நமக்குள்ளே இருக்கிறார். நம்மளை மிரட்ட அல்ல. நம்மால் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. அவர் இல்லாமல் காரியங்களை செய்ய முடியாது. நாம் இப்படி தனித்தன்மையாகவே செயல்பட உருவாக்கப்படவில்லை. மனிதன் அப்படி உருவாக்கப்படவில்லை. யோவான் 15:5. இத்தோடு நிறுத்தி கொள்ளவில்லை. நமக்கு கொடுத்த வாக்குகளை, நமக்கு வகுத்த திட்டங்களை, அபூர்வ திட்டங்களை, எரேமியா 29:11 இவற்றை நிறைவேற்ற நமக்காக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார். யோசேப்பு சிறையில் இருந்தார். அவனை உயர்த்த தான் வகுத்த திட்டத்தின்படி பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்தார், கலக்கத்தை கொடுத்தார்.
அவனுக்கு 2ஐயும் கொடுத்து பின் யோசேப்பை பற்றி கேள்விப்பட வைத்தார். அவனை அழைத்து வர செய்து தேவன் யோசேப்பிற்கு தேவ ஞானம் கொடுத்து சில மணி நேரத்தில் எகிப்திற்கே தலைவனாக்கினார். இந்த கிரியை யோசேப்பு செய்தானா? இல்லை நீங்கள் நானும் செய்ய முடியுமா? யோசித்து பாருங்கள். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு, உங்களுடைய பிஸ்னஸ் முன்னேற்றத்திற்கு, சகல காரியத்திற்கு அவர் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். வேதத்தில் சாட்சிகளை பாருங்கள். பெற்ற வாக்கை நாம் விசுவாசிப்பதும் அந்த விசுவாச கிரியையை காட்டுவது எப்படி நாம் காட்டுவது? காத்திருப்பது, முறுமுறுக்காமல் இருப்பது, எதிர்பார்த்திருப்பது, அவர் கொடுத்த வேலை அவருக்காக செய்வது, பொறுப்போடு இருப்பது, அவரை தேடுவதில் ஜாக்கிரதையும் பயபக்தியுமாயிருப்பது, வைராக்கியமாயிருப்பது. இதுதான் நாம் செய்ய வேண்டியது. நாம் செய்ய வேண்டியது ஒரு கால் அவர் செய்ய மாட்டார். நாம் கட்டாமல் இதை செய்ய வேண்டும். இவைகள் தான் நாம் செய்வது. நாம் செய்துவிட்டு நம் வேலையை பார்க்க வேண்டும். அவர் செய்கிற வேலையை எட்டி எட்டி பார்க்கக்கூடாது. இது நாம் அவசியம் செய்ய வேண்டிய கிரியைகள். அவர் உறங்காதவர், தூங்காதவர், இரவு பகலாய் உங்களையே நினைத்து கொண்டிருப்பவர். சரியான நேரத்தில் தீவிரமாக நடத்தி முடிப்பார். அப்படித்தான் ஒரு வார்த்தை சொல்லுகிறது. இதை உணர்ந்த தாவீது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு தெரியும். 139 சங்கீதம் 139:14 கேட்டீர்களா? தாயின் கருவிலே உங்களை உண்டாக்கின நாள் முதல் ஏசாயா 44:2 இந்த வினாடி வரை அவர் உங்களுக்காக எனக்காக கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஓய்வதே இல்லைங்க. முற்று முடிய ரட்சிப்பவர். எபிரேயர் 7:25 அற்புதமாய் நடத்துவார். நீங்கள் முடிவு பரியந்தம் அவரில் நிலைத்திருந்தால் போதும். மார்க் 13:13 ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் எங்களுக்காக செய்து வருகிற செய்ய போகிற கிரியைகளில் நீர் ஓய்வதே இல்லை. எங்களை உமது உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். நாங்களும் எங்களது விசுவாசத்தை காட்டுவதில் உங்களில் அன்பாயிருக்கிறோம் என்பதை காட்டும் வகையில் கிரியைகளில் ஓய்ந்து போகாமல் இருக்க கிருபை தாரும், பலன் தாரும், ஞானம் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.